பேருந்துகளில் உள்ள தானியங்கி கதவுகள் நியூமேட்டிக் எனப்படும் காற்றழுத்த தொழில்நுட்பத்தின் மூலமே முழுமையாக இயங்குகின்றன. இதன் செயல்முறை இன்ஜினிலிருந்து தொடங்குகிறது. அங்கு இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஏர் கம்ப்ரஸர் தொடர்ந்து காற்றை அதிக அழுத்தத்தில் உறிஞ்சு ஒரு பிரத்யேக காற்று தொட்டியில் சேமித்து வைக்கிறது. பேருந்து ஓட்டுநர் கதவை திறப்பதற்கான சுவிட்சை அழுத்தும்போது ஒரு மின்சார சிக்னல் சொலினாய்டு வால்வு என்ற கட்டுப்பாட்டு கருவிக்கு செல்கிறது. இந்த வால்வு தான் காற்றின் திசையை தீர்மானிக்கும் மூளையாக செயல்படுகிறது. ஓட்டுநரின் கட்டளை கிடைத்ததும் இந்த வால்வு திறந்து தொட்டியில் உள்ள உயர் அழுத்த காற்றை கதவின் மேலே பொருத்தப்பட்டுள்ள நியூமேட்டிக் சிலிண்டருக்குள் வேகமாக செலுத்துகிறது. அந்த சிலிண்டருக்குள் இருக்கும் பிஸ்டனை காற்று மிக வலிமையாக தள்ளும்போது அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள இரும்பு நெம்புகோல்கள் நகர்ந்து கதவை வெளிப்புறமாகவோ அல்லது உட்புறமாகவோ இழுத்து திறக்கின்றன. மீண்டும் கதவை மூட ஓட்டுநர் சுவிட்சை அழுத்தும்போது சொலினாய்டு வால்வு காற்றின் பாதையை மாற்றி அமைத்து சிலிண்டரின் மறுபக்கத்திற்கு காற்றை செலுத்துகிறது. இதனால் பிஸ்டன் எதிர் திசையில் தள்ளப்பட்டு கதவு பழைய நிலைக்கு வந்து மூடிக்கொள்கிறது. ஒருவேளை அவசர காலத்தில் மின்சாரமோ அல்லது காற்றழுத்தமோ வேலை செய்யாவிட்டால் கதவின் மேலே உள்ள எமர்ஜென்சி வால்வை திருப்புவதன் மூலம் சிலிண்டரில் உள்ள காற்றை மொத்தமாக வெளியேற்றி பிஸ்டனின் பிடிப்பை விடுவித்து பயணிகளே கைகளால் கதவை திறக்கும் வசதியும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது.